கொத்து பரோட்டா எல்லோரும் சாப்பிட்ருப்போம். நான் பூரியில் கொத்து பூரி செஞ்சுருக்கேன். அதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியை சாப்பரில் போட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். அவங்க வெங்காயம் தக்காளி ஒன்றா தானே போடுவாங்க ஹோட்டலில், அதனால் அதே மாதிரியே வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே ஒன்றா போட்டு சாப்பரில் கட் பண்ணி சும்மா ஒரு கால்வாசி கூட வதக்கலை, சும்மா லைட்டாக தான் வதக்கினேன். அப்படி தானே வதக்கி நமக்கு செஞ்சு தர்றாங்க கொத்து பரோட்டா. அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது முட்டை போடுறதுனால அது ஆல்ரெடி நம்ம கறி குழம்புல எல்லாமே மசாலா போட்டிருக்கோம், அதனால் எந்த மசாலாவும் தேவையில்லை. இது மட்டும் போதும். கறி குழம்பு ஊற்றி தானே செய்ய போகிறேன். மட்டன் கிரேவி இருந்துச்சு, அதை ஊற்றி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 முட்டை, 3 பூரி தான், ஆனால் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு. நான் வச்சுருந்ததே 3 பூரி தான் வச்சுருந்தேன். இது ஒரு ஐடியா தெரிஞ்சு சரி செஞ்சு சாப்பிடுவோமே அப்படின்னு ஒரு ஆசை செஞ்சுட்டேன். இதை நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அந்த முட்டை கொஞ்சம் வேகிற மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் காரம் வேணும்ல, அதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். வேறு எந்த மசாலாவும் போடலை, ஏன்னா நம்ம வச்சுருக்க கறி குழம்புல எல்லா மசாலாவும் இருக்கே, அதனால் இதுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். நம்ம போட்டோம்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் மசாலா, அப்போ சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பாருங்கள், பூரி இந்த 3 பூரி தான், இந்த சைஸில் தான் 3 பூரி. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டேன். அள்ளி போட்டு நல்லா பிரட்டுங்க, பிரட்டி வாட்டி எடுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே பரோட்டாவை விட பூரிக்கு நல்லா இருக்குது இந்த மாதிரி செய்கிறது. செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், மட்டன் தான், அதில் ஒரு பீஸ் கலந்துச்சு பொருளுக்கு. சும்மா தொட்டு திங்க முடியாமல் கொத்து பூரியாக சாப்பிட்லாமேன்னு ஒரு ஐடியா தோணி திடுக்குன்னு தான் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணும். நல்லா இருந்துருப்பேன், திடீர்னு இப்படி தோணும். அதோட இந்த மாதிரி செஞ்சேன். கொத்துறேன் பார்த்தீங்களா, அவங்க நல்லா இது வச்சு கொத்துவாங்க, நம்ம இதில் கொத்த முடியாதுல்ல, அதனால் அப்படி கொத்துறேன். சவுண்ட் நல்லா இருக்கா? கொத்துற சவுண்டு. நல்லா பிரட்டிக்கேங்க. கொத்தமல்லி இல்லைன்ட்டு இருந்துச்சுன்னா போட்டிருப்பேன், அதனால் கருவேப்பிலை மட்டும் லாஸ்ட்டில் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். முதல்ல போட்டோம்னா அந்த வாசம் கம்மியாயிடும். இப்படி லாஸ்ட்டில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பூரி மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா குழம்ப வச்சுக்கிட்டு தொட்டு தின்னுட்டு வேலையை பார்க்காம இப்படி ஒரு வேலை. சரி, எப்படினாலும் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்ல, அதை குழம்ப தொட்டு பூரி எப்பவும் சாப்பிட்ருப்போம். சரி, இப்படி ஒரு டைம் சாப்பிட்ருவோமே அப்படின்ட்டு பாருங்கள். கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.